ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வாழ்க வளமுடன். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த முழுக்கமான அறிவுத்திறனும் எதையும் மிக சரியாக செய்யும் நேர்த்தியும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் ரகசிய கணக்குகள் இப்போது உங்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றன. நவகிரகங்களின் சஞ்சாரத்தால இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உங்கள் வாழ்க்கையின் திட்டமிடல்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தரப்போகும் மிக முக்கியமான நாள். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள். கடந்த காலங்களில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையேங்கிற ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்கள் திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்க போகும் காலம் வந்துடுச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் மிக வலிமையான நிலையில உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பல மடங்கு கூர்மைப்படுத்த போறாரு. இது உங்களுக்கு வெறும் சாதாரண நாள் அல்ல. உங்க ஜாதகத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக கைகூட போகும் ஒரு ராஜயோக நாள். கடந்த சில மாதங்களா உங்க தொழில் வாழ்க்கையிலோ அல்லது பொருளாதார நிலையிலோ இருந்த அந்த தீர்க்க நிலைமா அந்த ஒரு விதமான மன உளைச்சல் இவை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்கள்ல காணாமல் போக போகுதுங்க. உங்களின் பகுப்பாய்வு திறன் இந்த நாள்ல மிக துல்லியமா செயல்படும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அது வெற்றிகரமான ஒரு வரைபடமாகவே அமையும். எப்போதும் மற்றவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைத்துவிட்டு உங்களின் தேவைகளை தள்ளி போடும் கன்னிராசிக்காரர்களே, இது உங்களுக்கான காலம். பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்க போகும் அந்த புதிய வாய்ப்புகள் உங்கள் பொருளாதார அந்தஸ்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுதுங்க. நீண்ட நாட்களா கவலை கொடுத்துட்டு இருந்த கடன் சுமை குறைவதையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதையும் நீங்க கண்கூட உணர போறீங்க. உங்களின் அந்த ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் இந்த நாள்ல உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டுமல்ல, உங்களின் விதியை மாற்ற போகும் ஒரு புதிய விடியலின் முன்னறிவிப்பு. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய மாற்றங்கள், எதிர்பாராத இடங்களிலிருந்து வரப்போகும் பணவரவு மற்றும் உங்களை வியக்க வைக்கும் அந்த ஒரு முக்கியமான அழைப்பு, இவை அனைத்தும் உங்கள் வாழ்வின் திசையே மாற்ற போகுதுங்க. உங்க மனதிற்குள்ள புதைந்து கிடந்த அந்த தன்னம்பிக்கை இப்போது விஸ்வரூபம் எடுக்க போகுது. நீங்க எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் அமையும். உங்கள் ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த மகா மாற்றங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கை முழுமையாக வடிவமைக்க போகும் அந்த ரகசிய தகவல்களை பற்றியும் நாம் மிக விரிவா பார்க்க போறோம்ங்க. உங்கள் முழுமையான நம்பிக்கையும் கவனமும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான மிக முக்கிய திறவுகோல். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த அற்புதமான நாளை பற்றிய முழுமையான பலன்களை 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாக பார்ப்போம்ங்க. பகுதி 1, புதனின் பேரறிவு, கன்னிராசியின் விதியின் திருப்பம். கன்னிராசி நேர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்தமா மாற்றப் போகும் அந்த ரகசிய திறவுகோலாகுங்க. பிரபஞ்சத்துல கோள்கள் வெறும் நட்சத்திரங்களாக மட்டும் இருப்பதில்லை, அவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக செயல்படுதுங்க. இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வு அல்ல. உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் இந்த நாள்ல தன் முழுமையான பலத்தோடும் சூரியன் மற்றும் சுக்கிரனின் அரிய சேர்க்கையோடும் இணைந்து உங்கள் ஜாதகத்துல ஒரு அறிவுசார் ராஜயோக சூழலை உருவாக்குது. இதை ஜோதிட சாஸ்திரம் ஆதித்ய யோகம் என்று அழைக்கிறதுங்க. இந்த நாள்ல உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம முதல்ல கவனிக்க வேண்டும். பொதுவா கன்னிராசியில பிறந்தவர்கள் பிறப்பிலேயே எதையும் மிக நுணுக்கமாகவும் காரண காரியங்களோடு அணுகும் ஆற்றல் கொண்டவர்கள். மற்றவர்கள் கவனிக்க தவறும் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள் கூர்மையான அறிவு கவனித்து விடுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ஜாதகத்தின் தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் அந்த சிறப்பான பகுப்பாய்வு திறனை பல மடங்கு கூர்மைப்படுத்த போறாரு. நீங்க இந்த நாள்ல எதை சிந்திப்பீர்களோ அது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு மிக வேகமாக இணையும். கடந்த காலங்களில் நீங்கள் எத்தனையோ முறை அதிக உழைப்பு கொடுத்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம வருந்தி இருப்பீங்க. திட்டமிடுதல் நீங்க முதலிடத்துல இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த திட்டங்கள் கைகூடாமல் போடுவதற்காக நீங்க மனதிற்குள்ள புழுங்கி இருக்கலாம். அந்த தடைகளுக்கு இந்த பிரம்மாண்டமான முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. இந்த மகா சங்கமத்தின் போது புதன் உங்கள் ராசியின் புத்திசாலித்தனத்தை உச்சத்திற்கு தூண்டிவிட போகிறாரு. இதனால நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் அறிவு சொல்லும் துல்லியமான முடிவுகளாக இருக்கும். இந்த நாள்ல சூரியனின் பார்வையும் சுக்கிரனின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிரன் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து செல்வத்தை சேமிக்கும் வழியை காட்ட போறாரு. புதன் உங்களை சரியான வழியை அல்லது தொழில் வாய்ப்புகளை தேடி செல்லவோ
செயல்படவோ அல்லது சரியான நபர்களை சந்திக்கவோ தூண்டுவாரு. சூரியனின் அருள் உங்களுக்கு தலைமை பண்பை சேர்க்க போகுது. சுருக்கமா சொன்னா உங்க ராசிக்கு சாதகமான இந்த கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரப்போகுது. அந்த தொடக்க நேரத்துல இருந்து உங்க எண்ணங்கள் மிகவும் நேர்மையாக மாறுவதை நீங்க உணர்வீங்க. காலையில எழுந்தவுடன் ஒரு புதிய தெளிவு உங்களை ஆட்கொள்ளும். இது வெறும் மனப்பிராந்தி அல்ல. உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் அத்தனை வலுவாக அமர்ந்து உங்களுக்கு பாதையை காட்ட தயாராகிடுச்சு என்பதற்கான அறிகுறிங்க. இந்த முதல் பகுதியில நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்க உழைப்பு வீண் போகாது. நீங்க ஒரு சிறிய திட்டத்தை தீட்டினால் கூட அல்லது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும் இந்த நாளின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்கள் மனதிற்குள் இருக்கும் பழைய சந்தேகங்களையும் தயக்கங்களையும் முழுமையாக தூக்கி எறியுங்க. கன்னிராசியின் நேர்த்தியான பண்பை கொண்டவர்களே, எதை கண்டும் அஞ்சாமல் முன்னோக்கி செல்லுங்க. உங்களின் ராசி அதிபதி புதன் இந்த நாள்ல உங்களுக்கு முழுமையான பலத்தை வழங்க காத்திருக்கிறாரு. நீங்க எதை செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் அறிவு சொல்லும். அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்க. அந்த விசேஷமான கிரக அமைப்பில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவும் கிடைக்க போவதில்லை. காலம் காலமாக உங்கள் ராசிக்கு தடைகளாக இருந்த அந்த சூழல்கள் தருணம் வந்துருச்சுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையும் என்பதுல எவ்வித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 2, தனவரவு. கன்னிராசியின் பொருளாதார சாம்ராஜ்யம். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்போதுமே பணத்தை வெறும் காகிதமா பார்ப்பதில்லை. அது உங்கள் உழைப்பின் அங்கமாகவும் வாழ்க்கையின் பாதுகாப்பாகவும் கருதுபவர்கள். ஒழுக்கமான கணக்கு விளக்குகளை பார்ப்பதில் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லைங்க. ஆனா கடந்த சில காலமா உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த முடியாம நீங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் தெரியாமல் வீண் செலவுகளுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்து திரும்பி வராமலோ இருந்திருக்கலாம். அந்த பொருளாதார சங்கிலி தொடர் சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. பொருளாதார ரீதியான புதிய விதியால இந்த நாள்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் புதன் பகவானின் அதிதீவிர பார்வையால மின்ன போகின்றன. இதனால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பாக்கிகள், வாடிக்கையாளரிடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது எதிர்பார்த்து காத்திருந்த போனஸ் தொகைன்னு திடீர் பண வரவு உங்களுக்கு காத்திருக்குது. அது உங்கள் எதிர்பார்ப்பிற்கும் மேலான தொகையாக இருக்கும் என்பதால உங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அது பெற்றுத்தரும். பணவரவு என்பது இந்த நாள்ல ஒரு தொடர் நிகழ்வாக இருக்க போகுது. முதலீடுகளும் லாபமும் கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் எதிலும் முதலீடு செய்வதற்கு முன் பல முறை யோசிப்பவர்கள். இந்த நாளில் நீங்கள் எடுக்க போகும் முதலீட்டு முடிவுகள் அனைத்தும் மிக சரியான லாபத்தை தரும். குறிப்பாக தங்க பத்திரங்கள் அல்லது உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முதலீடுகள் உங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய நற்பலனை தரும். பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி பெருக்கலாம் என்பதற்கான புதிய முழக்கங்கள் இந்த நாள்ல உங்கள் அறிவுக்கும் உங்கள் அனுபவத்திற்கும் எட்டும். கடன் சுமை குறைதல். கடன்களினால தூக்கத்தை இழந்திருந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் ஒரு நேர்மறையான மாற்றத்தை செய்யுதுங்க. உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த கடன்களை அடைப்பதற்கான ஒரு பெரிய வழி உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சொத்தை விற்பதாகவோ அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைப்பதன் மூலமாகவோ உங்கள் கடன் சுமை பாதியாக குறைய போகுது. உங்களின் நிதி மேலாண்மை திறன் இந்த நாள்ல மிக சிறப்பாக செயல்படும் என்பதால இனி வரும் காலங்கள்ல கடன் வாங்கும் சூழ்நிலையே வராத அளவுக்கு நீங்கள் பணத்தை நிர்வகிக்கம் செய்வீர்கள். புதிய வருமான வாய்ப்புகள், நீங்கள் செய்யும் வேலையிலோ அல்லது தொழிலோ இதுவரை கிடைக்காத ஒரு புதிய வாய்ப்பு இந்த நாள்ல உங்களை தேடி வரும். உங்களின் திறமைக்கும் நேர்மையான உழைப்பிற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி தானாகவே ஏற்படும். மற்றவர்கள் உங்களை தேடி வந்து வேலை கொடுக்கும் அளவுக்கு உங்கள் பெயர் சந்தையில் உயரும். இது ஒரு தற்காலிகமான பணவரவல்ல. இது உங்கள் வருமானத்தின் அடிப்படையில் உயர்த்த போகும் ஒரு நீண்ட கால மாற்றமாகும். கன்னிராசி நேயர்களே, பணம் என்பது உங்கள் ஒழுக்கமான உழைப்பிற்கு கிடைக்கும் சன்மானம். அந்த சன்மானம் உங்களுக்கு தேடி வரும் நாளாக அமைய போகுது. தடமடையால் உங்களின் கணக்கு வழக்குகளை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துங்க. இந்த நாள் உங்கள் வங்கியின் இருப்பு தொகையை மட்டும் உயர்த்த போவதில்லை, உங்கள் மீதான நம்பிக்கையும் பல மடங்கு உயர்த்த போகுது. பகுதி 3, தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூடும் நாள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில பிறந்தவர்கள் பிறப்பிலேயே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று அழைக்கப்படுவாங்க. ஒரு வேலையை செய்தால் அது மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டும் உறுதி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். ஆனால் பல நேரங்களில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லைங்கிற ஏக்கம் நீண்ட நாட்களாக இருந்திருக்கலாம். உங்களின் ராசி அதிபதி புதன் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் ஆகியோரின் இணக்கமான சஞ்சாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக கையேந்து வந்த முடக்கத்தை நீக்கி வெற்றியின் சூரியனை பிரகாசிக்க செய்ய போகுது. வேலை வாய்ப்புல புதிய பரிமாணம். நீங்கள் ஒரு நிறுவனத்துல பணியாளராகவோ அல்லது உயர் அதிகாரியாகவோ இருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து வந்த அந்த பதவி உயர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த நாள்ல உங்களை தேடி வரும். உங்களின் மேலதிகாரிகள் உங்கள் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு அதீத நம்பிக்கையை வைப்பாங்க. உங்களின் ஆலோசனைகள் மற்றும் நீங்கள் முன்வைக்கும் திட்டங்கள் அனைத்திற்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அமோக வரவேற்பு கிடைக்குமுங்க. அலுவலகத்துல உங்களின் அந்தஸ்து உயரும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உங்களை வியந்து
சூழல் உருவாகும். தொழில் மற்றும் வணிகத்துறையில வெற்றி. நீங்கள் சுய தொழில் அல்லது வணிகம் செய்பவராக இருந்தா இந்த நாள் ஒரு மகா வெற்றியை பெறப்போகுது. கடந்த சில மாதங்களா தேக்கம் அடைந்திருந்த வணிகம் இந்த நாள்ல மீண்டும் வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை, பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக தகவல் தொடர்பு, கல்வி, வங்கி மற்றும் கணக்கியல் தொடர்பான துறைகள்ல இருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு தங்க சுரங்கம். புதிய கிளைகளை தொடங்குவதற்கோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ நீங்க நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்கள் மிக சரியாக நிறைவேற தொடங்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நற்செய்தி. வேலை தேட அலைந்து கொண்டிருக்கும் கன்னிராசி இளைஞர்களே, உங்களின் தகுதிக்கேற்ற ஒரு நல்ல வேலை இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. பல நிறுவனங்கள்ல நேர்காணல் செய்து சோர்வடைந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு புதிய நம்பிக்கையை தரும். உங்களின் நேர்காணல் திறனும் சமயோஜித புத்தியும் இந்த நாள்ல உங்களை கைதூக்கிவிடும். பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். தொழில்முறை உறவுகள் மற்றும் நெட்வொர்க்கிங். இந்த நாள்ல நீங்கள் சந்திக்கும் நபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிகளாக அமைய போகும் மனிதர்கள். உங்கள் துறையில் உள்ள முக்கிய நிபுணர்களுடனான சந்திப்பு உங்கள் தொழில்முறை அறிவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு சிறிய யோசனை கூட இந்த நாள்ல பெரிய முதலீடாக அல்லது லாபமாக மாறக்கூடும். உங்களின் விடாமுயற்சியும் நுணுக்கமான அணுகுமுறையும் இந்த நாள்ல உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். கன்னிராசி நேயர்களே, தொழில் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு அன்பு மட்டுமல்ல, இது உங்கள் திறமையின் களஞ்சியம். உங்கள் திறமைக்கான சரியான மேடை அமைய போகுது. எதையும் நுணுக்கமாக செய்யும் உங்கள் பழக்கமே இந்த நாள்ல உங்களின் வெற்றிக்கான துருப்பு சீட்டாக இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்கள் வெற்றி உங்களை தேடி வருங்க. பகுதி 4. ஆரோக்கியம், சீரான வாழ்வும் மனத்தெளிவும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்போதும் அனைத்தையும் கச்சிதமாக செய்ய வேண்டும்னு விரும்புபவர்கள். இந்த பர்ஃபெக்ஷனிசம் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றினாலும் சில நேரங்கள்ல இதுவே உங்கள் மனதிற்கு அதிக மாற்றத்தையும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படுத்தி விடுது. எதற்கெடுத்தாலும் சிந்தித்து கொண்டே இருக்கும் உங்கள் சுபாவம் உடல்நல பாதிப்புகளுக்கு முக்கிய காரணமாகிறது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் இந்த அபூர்வ கிரக மாற்றம் உங்கள் உடல் மற்றும் மனதிற்கிடையே ஒரு அற்புதமான சமநிலையை கொண்டு வரப்போகுது. உடல் ரீதியான ஆரோக்கியம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசிக்கு புதன் இந்த நாள்ல மிக சிறந்த நிலையில இருப்பதால நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய செரிமான கோளாறுகள், வாயு பொருள் மற்றும் நரம்பு சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் நீங்க போகுது. குறிப்பா உங்க ராசியில அமைப்பால நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ஒவ்வாமை இந்த நாளிலிருந்து குறைய தொடங்கும். உங்கள் உடலின் மெட்டபாலிசம் சீராகி சுறுசுறுப்பு மீண்டும் உங்கள் உடல்ல குடிபுகும். எப்போது பார்த்தாலும் சோர்வாக உணர்ந்த நீங்கள் இந்த நாள்ல ஒரு புதிய உற்சாகத்தை உணர்வீங்க. மன அழுத்தம் மற்றும் மன நிம்மதியான தூக்கம். எது நடக்கும், எப்படி நடக்கும்னு இரவு பகலா ஓடும் உங்கள் மூளைக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நீண்ட விடுமுறை கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நிகழும் இந்த கிரக மாற்றம் தேவையற்ற கவலைகளை உங்க மனதிலிருந்து அப்புறப்படுத்தும். கடந்த சில நாட்களா நீங்க இழந்த நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். மனம் தெளிவாக இருக்கும் போதுதான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்பதை நீங்க இந்த நாள்ல உணர்வீங்க. உங்களின் இந்த மன தெளிவு தான் நீங்க மேற்கொள்ளும் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகுது. ஆற்றலை தத்தளிக்கும் எளிய வழிமுறைகள் இந்த நாள்ல உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி கிரகங்களின் நேர்மறை ஆற்றலை முழுமையாக உள்வாங்க சில விஷயங்களை செய்யுங்க. பச்சை நிறம் கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் உட்கொள்ளுங்க. இது உங்கள் ராசி அதிபதியான புதனின் ஆற்றலை உடலுக்குள் அதிகரிக்கும். தியானம் செய்யும் போது உங்கள் கவனத்தை அடிவயிற்று பகுதியில் வைத்து ஆழமாக சுவாசிப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். முடிவெடுக்க முடியாமல் திணறும் நேரங்கள்ல ஒரு தமிழ் குளிர்ந்த நீரை அகற்றுவது உங்கள் மூளையை தெளிவுபடுத்தும். ஒரு புதிய பொலிவும் தன்னம்பிக்கையும் உடல் ஆரோக்கியமும் சீராகும். உங்கள் முகத்துல ஒரு தனித்துவமான தெளிவும் கண்கள்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒளியும் மீண்டும் தோன்றும். உங்களை பார்க்கும் சுற்றியுள்ள மனிதர்கள் நீங்கள் முன்பை விட இப்போது மிகவும் பிரகாசமாக இருக்கிறீர்கள்னு கேட்கும் அளவிற்கு உங்கள் தோற்றத்துல ஒரு நேர்மறை மாற்றம் உண்டாகும். ஆரோக்கியமான உணவு மட்டுமே நீங்கள் நினைத்த வெற்றிகளை அடைய உதவும் மிகப்பெரிய முதலீடுகளும். கன்னிராசி நேயர்களே, உங்களின் மூளையை ஆளும் புதன் பகவான் இந்த நாள்ல உங்களுக்கு முழுமையான மனத்தெளிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்க காத்திருக்கிறார். எதற்கும் கலங்கப்படாம உங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாத்து இந்த நாளை ஒரு புத்துணர்வுடன் தொடங்குங்க. நீங்க ஆரோக்கியமானவனா இருக்கும் போதுதான் உங்களின் பகுப்பாய்வு திறன் உலகத்தையே வியக்க வைக்கும். பகுதி 5. விதையின் திருப்புமுனை. கன்னிராசியின் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு செய்தி. கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்போதும் எதையும் ஆழமாக சிந்திப்பவர்கள். ஒரு சிறிய மாற்றத்தை கூட உங்களின் கூர்மையான அறிவு கவனித்துவிடும். நாம் இப்போது வந்திருப்பது உங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் ஒட்டுமொத்த பலன்களின் மிக முக்கியமான இதய பகுதிக்கு. காலச்சக்கரம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சுழன்று உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு ஒரு நேர்கோட்டில் இணையும் அந்த வினாடி உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது அதிகாரப்பூர்வமான அழைப்போ
உங்களை வந்தடையும். அது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைக்க போகுது. அந்த விதியின் விளையாட்டு கன்னிராசியில் பிறந்தவர்களின் வாழ்வை பல மாற்றங்கள் திட்டமிட்டு நடக்கும். ஆனால் சில பிரம்மாண்டமான திருப்பங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு செய்தியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அதுதான் உங்களுக்கு இனி நடக்க போகுது. அன்றைய தினம் நட்பகல் நேரத்திலோ அல்லது மாலை பொழுதிலோ உங்களுக்கு வரப்போகும் அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது உங்களை தேடி வரும் அந்த ஒரு நபர் உங்க நீண்ட கால குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இது ஒரு சாதாரண தகவல் அல்ல. இது உங்கள் அறிவிற்கும் உழைப்பிற்கும் பிரபஞ்சம் தரப்போகும் மாபெரும் அங்கீகாரம். எப்படி இருக்கும்? நீங்கள் பல மாதங்களாக அல்லது வருடங்களாக ஒரு விஷயத்திற்காக மிக நுணுக்கமாக திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அது ஒரு தொழில் ரீதியான பெரிய ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது பல வருடங்களா இழுபறியில் இருந்த ஒரு சொத்து விவகாரம் முடிவுக்கு வருவதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான அழைப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது நமது திட்டமிடல் வீண் போகவில்லைங்கிற பேரமைதி உங்க மனதில் பிறக்கும். அந்த செய்தியின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்றால், நீங்க இதுவரை போட்டு வைத்திருந்த அத்தனை சாதாரண திட்டங்களையும் மாற்றிவிட்டு ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான பிரம்மாண்டமான பாதையில நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. யாரிடமிருந்து அந்த செய்தி வரும்? ஜோதிட ரீதியாக இந்த நாள்ல உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் புதனின் ஆதிக்கம் தகவல் தொடர்பு வழிகளை வழிபடுத்துதுங்க. எனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு உயர் அதிகாரி அல்லது உங்கள் துறையில் இருக்கும் ஒரு மிக முக்கிய நிபுணர் மூலம் உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வரும். அவர் உங்களுக்கு தரும் ஒரு புதிய வாய்ப்பு அல்லது அவர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களை உங்கள் துறையின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பிலேயே பதற்றமும் எதையும் மிகையாக சிந்திக்கும் பழக்கமும் உண்டு. இனி வரக்கூடிய நாட்கள் அந்த செய்தி வரும்போது பதற்றப்படாம நிதானமாக இருங்கள். பிரபஞ்சம் உங்க கைகளில் கொடுத்திருக்கும் அந்த புதிய வாய்ப்பை உங்கள் அறிவை கொண்டு ஆராயுங்கள். அந்த செய்தி ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, உங்களை நம்பி இருக்கும் பல பேருக்கு வழிகாட்டும் ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு தரும். அந்த வாய்ப்பை நீங்க சரியான திட்டமிடலோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை ஈட்டும். சமூக அந்தஸ்துல பிரம்மாண்ட மாற்றம். அந்த தகவல் அந்த அடுத்த சில நாட்கள்ல உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் பார்வையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்கள் திறமையை சந்தேகப்பட்டவர்கள் அனைவரும் உங்களின் இந்த புதிய வளர்ச்சியை கண்டு வியந்து உங்களை பாராட்ட தொடங்குவாங்க. இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை எதிர்மறை சிந்தனைகளும் அந்த செய்தியோடு மறைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி, புதிய வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கிறீர்கள். கன்னிராசி நேயர்களே, அந்த தகவல் உங்களை தேடி வரும்போது அதனை முழுமையான தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. காலம் உங்களை சோதித்தது போதும்னு பிரபஞ்சம் முடிவு செய்திருச்சு. நீங்க தயார் நிலையில் இருங்க. உங்கள் வாழ்வின் மாபெரும் விடியலுக்கான அந்த பொன்னான தருணம் இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உறவுகள் புரிதலும் கனிவும் மலரும் குடும்ப உறவுகள். கன்னிராசி நேயர்களே, நீங்க எப்போதும் அனைத்திலும் துல்லியமாக எதிர்பார்ப்பார்கள். உங்களில் இந்த பர்ஃபெக்ஷனிசம் சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினரிடம் சில உராய்வுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். சொல்வதுதானே சரி, ஏன் இவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லைங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் குடும்பஸ்தானத்தோடு ஒரு இணக்கமான தொடர்பை ஏற்படுத்த போறார். இதனால் உங்க இல்லத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒரு தெளிவான புரிதலும் அன்பும் மலரப்போகுது. தம்பதியர் இடையிலான இணக்கம், வாழ்க்கை துணையுடன் கடந்த சில நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் வீண் விவாதங்கள் இந்த நாள்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் அன்பை வெளிப்படுத்த தயங்குவார்கள், அல்லது அதை சொல்லாம செயல்ல மட்டும் காட்டுவார்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேசுவதற்கு இதுவே சிறந்த நாள். உங்கள் துணையின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களிடம் மென்மையாக பேசுங்க. ஒரு சிறிய பாராட்டு அல்லது அன்பான செயல் கூட உங்கள் திருமண வாழ்க்கையில ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வரும். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை தவிர்த்து அன்பை மட்டுமே முன்னிறுத்தினால் உங்கள் இல்லறம் சொர்க்கமாக மாறும். பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இணைந்து உங்கள் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுடன் இருந்த முரண்பாடுகள் இந்த நாள்ல நீங்கும். அவர்கள் சொல்வதை நிதானமாக கேட்டு உங்கள் கருத்துக்களை கனிவுடன் விளக்கினால் அவர்கள் உங்கள் மீது கொண்டுள்ள அரித அன்பை நீங்க உணர முடியும். குறிப்பா குடும்பத்துல ஏதேனும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டியிருந்தா இந்த நாள்ல அனைவரையும் கலந்து ஆலோசித்திடுங்கள். உங்களின் பொதுப்பாய்வு திறன் இந்த இடத்துல ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்ட உதவும். முதியவர்களின் ஆசைகள் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தையும் பிள்ளைகளின் வளர்ச்சியில பெருமிதம். உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது அவர்களின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த கவலைகள் இந்த நாள்ல அகலும். அவர்கள் உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களின் கனவுகளை கேட்பது மற்றும் அவர்களுடன் விளையாடுவது உங்க மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். உங்கள் இல்லத்துல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு சுப நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்கள்ல மிக வேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. சமூக உறவுகள் மற்றும் நண்பர்கள், நீங்கள் ஒரு சிறந்த ஆலோசகராக பார்க்கப்படுவீங்க. உங்கள் நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு ஒரு புதிய மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் பலரின் வாழ்க்கையை மட்டும் வல்லமை பெற்றிருக்கும். விட்டு பொறுத்து
செல்வதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் உங்கள் சமூக அந்தஸ்தை மேலும் உயர்த்தும். யாரிடமும் முரண்படாம இனிமையாக அணுகும் உங்களின் அணுகுமுறை இந்த நாள்ல உங்களுக்கு பல நற்பெயர்களை பெற்றுத்தரும். கன்னிராசி நேயர்களே, குடும்பம் என்பது உங்கள் உண்மையான பலம். உங்கள் அறிவால் உலகை வெல்லலாம், ஆனால் உங்கள் அன்பால் மட்டுமே குடும்பத்தை வெல்ல முடியும். அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. கனிவான வார்த்தைகளும் பொறுமையான அணுகுமுறையும் உங்கள் வீட்டை அன்பின் இருப்பிடமா மாற்றும். அன்பின் பிணைப்பு தான் இந்த நாள்ல உங்களுக்கு பேரமதியை தரப்போகுது. பகுதி 7, ஆன்மீக தேடல், அறிவை விட மேலான தெய்வீக ஞானம். கன்னிராசி நேயர்களே, எப்போதுமே தர்க்க ரீதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்கும் உங்களுக்கு ஏன் எதற்கு என்ற கேள்விகள் ஆன்மீகத்திலும் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, அது வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான மோட்சமஸ்தானமும் புதனின் ஆதிக்கத்தால ஒரு அபூர்வமான தெய்வீக தெளிவை தெரிகின்றதுங்க. இது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மனதில் இத்தனை காலம் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடையை தரப்போகுது. வாழ்க்கை நிம்மதியும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை. கடந்த சில நாட்களாக உங்கள் மனம் ஒரு போராட்டத்தை சந்திச்சிருக்கலாம். நமது உழைப்புக்கு ஏன் சரியான பலன் கிடைக்கல, வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக இருக்குதுங்கிற கேள்வி உங்கள் நிம்மதியை குலைத்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல தேதியின் மிடியில் உங்கள் மனதிற்குள்ள இருக்கும் தேவையற்ற தர்க்கங்களை நீக்கி ஒரு தெய்வீக அமைதியை பாய்ச்ச போகுது. பிரபஞ்சத்தின் விதிகளை நீங்க புரிந்து கொள்ள தொடங்குவீங்க. எல்லாம் நன்மைக்கேங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை நீங்க வெறும் வார்த்தையாக சொல்லாம அந்த நாள்ல உங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளம் ஒரு அசைக்க முடியாத பேராற்றலை பெற்று அமைதியடையும். தெய்வீக தொடர்பும் ஞானமும் உங்களின் ஆன்மீக தேடல் மிக உயர்ந்த நிலையை எட்டும். நீங்கள் படிக்கும் ஆன்மீக புத்தகங்கள், கேட்கும் சொற்பொழிவுகள் அல்லது செய்யும் பிரார்த்தனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்லும். உங்க ஜாதகத்துல உங்க கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த தெய்வீக ஞானத்தை தட்டி எழுப்ப போகுது. இது உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு இறைவனின் ஞானம் சேரும் ஒரு அற்புதமான தருணம். நீங்கள் வெறும் மேலோட்டமான வழிபாட்டை இறைவனின் இருக்கை உங்கள் இதயத்திற்குள்ள உணர தொடங்குவீங்க. உள்ளுணர்வு மற்றும் சரியான வழிகாட்டுதல். கன்னிராசியினரே, உங்க பகுப்பாய்வு திறனோடு இந்த நாள்ல உங்க உள்ளுணர்வு கைகோர்க்க போகுது. எந்த ஒரு காரியத்துல இறங்குவதற்கு முன்னாலும் உங்கள் ஆன்மா உங்களுக்கு ஒரு துல்லியமான எச்சரிக்கையோ அல்லது வழிகாட்டுதலையோ கொடுக்கும். இது வெறும் கற்பனை அல்ல, பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏமாறுவதற்கு காலம் இணை இடம் தராது. உங்களின் ஒவ்வொரு முடிவும் தீர்க்கமானதாக இறைவனின் அருளோடும் உங்களின் அறிவோடும் இணைந்து மிக சரியாக அமையும். தியானமும் மனதின் சக்தியும் இந்த நாள்ல உங்களது ஆன்மீக ஆற்றலை இன்னும் பல மடங்கு இருக்கும் ஒரு எளிய வழிமுறை உள்ளதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 15 நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து தியானம் செய்யுங்க. கன்னிராசிக்கு மௌனம் என்பது மிகப்பெரிய சக்தியை தரும். உங்கள் சுவாசத்தை கவனித்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க. இந்த மௌனத்துல நீங்கள் தேடும் அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். நீங்க எதற்கெல்லாம் பயந்தீர்களோ அந்த பயம் இந்த மௌனத்துல புதைந்து போகும். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாதுகாப்பை தரும். பிரபஞ்சத்தின் ஆசி இந்த உன்னதமான நாள்ல நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப பிரபஞ்சத்தால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன, நீங்கள் எப்படி இந்த உலகிற்கு பயனுள்ளவராக இருக்க முடியுங்கிற ஞானம் உங்களுக்கு பிறக்கும். ஒரு பெரிய சிக்கலை பார்த்து தடுமாறியும் நீங்கள் இந்த நாள்ல அந்த சிக்கலை தீர்க்கும் திறவுகோலை பெறுவீங்க. கன்னிராசி நேயர்களே, வெளியுலகில் நீங்க அறிவால் சாதிப்பதற்கு முன்னால் உங்களது அக உலகத்தை இந்த நாள்ல ஆன்மீகத்தால வெல்ல போறீங்க. உங்களுக்கு வழங்க போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை வெறும் ஒரு புத்திசாலியாக மட்டும் வைக்காமல் ஒரு ஞானியாக மாற்ற போகுது. பகுதி 8, வெற்றி பரிகாரங்கள், உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் வழிகள். கன்னிராசி நேயர்களே, கிரகங்களின் சங்கமம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த ஆற்றலை துல்லியமா பயன்படுத்தி கொள்வதும் நம்மிடம்தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்துல புதன் மற்றும் சுக்கிரனின் வலுவான சேர்க்கை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க காத்திருக்குது. இந்த ஆற்றலை முழுமையா உள்வாங்கி அந்த நாளை உங்கள் வாழ்வின் நிரந்தரமான வெற்றிக்கான தொடக்கமாக மாற்ற சில எளிய வலிமையான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இவை உங்களின் அறிவுத்திறனை உயர்த்தி பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு பாலம். புதன் பகவானின் அருள். உங்கள் ராசி அதிபதி புதன். இனி அவரை வணங்குவது உங்கள் ராசிக்கு அளப்பரிய பலத்தை தரும். புதனின் அருளை பெற அந்த நாள்ல விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது சிறந்தது. உங்களால் முடிந்தால் பச்சை நிற ஆடை அல்லது பச்சை நிற தானியங்களை ஏழை மாணவர்களுக்கு அல்லது கல்வி பணிகளுக்கு தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியை மகிழ்வித்து உங்கள் அறிவுக்கும் தெளிவையும் வாழ்விற்கு அதிர்ஷ்டத்தையும் தரும். குறிப்பாக புதன்கிழமை அல்லது புதன் வலுவாக இருக்கும் நேரங்களில் ஓம் புதாய நமக எனும் மந்திரத்தை அந்த நாள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். தர்மங்களின் சக்தி தவிர்ந்து அளப்பகில்தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். ஏழை மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா அல்லது கல்வி உபகரணங்களை தானமா வழங்குங்க. நீங்க கொடுக்கும் அந்த ஒரு உதவி உங்கள் ராசிக்கு வந்து சேரும் பலனை பல மடங்கா உயர்த்தும். இது உங்களின் கர்ம வினைகளை குறைத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ராஜயோகத்தை தடையின்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்தும். வெற்றிக்கான நிறம் மற்றும் எண். நீங்கள் அணியும் வலையில பச்சை நிறம், வெளிர் நிறங்கள் அல்லது வேற கிஸ்த நிறத்தை பயன்படுத்த
பயன்படுத்துங்க. இது உங்கள் ராசியின் அதிபதியான புதனின் ஆற்றலை உங்கள் உடல்ல கிரகித்து கொள்ள உதவும். அதேபோல் உங்கள் ராசிக்கு உகந்த எண்களான 5 மற்றும் 6 ஆகிய எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு முக்கியமான வேலையை தொடங்கும் போது இந்த எண்களின் கூட்டுத்தொகை வரும் நேரத்தை தேர்ந்தெடுப்பது அந்த வேலையில நீங்க வெற்றி பெற உதவியாக இருக்கும். நேர்மறை உறுதிமொழி. அதிகாலையில கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்து, இன்று எனக்கு சாதகமான நாள், என் அறிவு தெளிவு பெற்றுள்ளது, பிரபஞ்சம் எனக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்க தயாராக இருக்கிறது, நான் வெற்றியாளர், நான் என் வாழ்க்கையை திட்டமிட்டாலும் ஞானத்தாலும் சிறப்பாக வடிவமைக்கிறேன்னு உறுதியாக சொல்லுங்க. இந்த உறுதிமொழி உங்கள் ஆழ்மனதை ஒரு வெற்றி பாதைக்கு தயார் செய்யும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும். முடிவெடுக்கும் தருணத்துல இந்த நாள்ல நீங்கள் ஏதேனும் பெரிய முடிவெடுக்க வேண்டியிருந்தால் அது உங்களை பாதிக்கும் என்று தோன்றினால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் அறிவை சாந்தப்படுத்துங்க. கன்னிராசி என்றாலே அந்த பகுப்பாய்வு திறந்தா அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்க. எது உங்கள் மனதிற்கும் அறிவுக்கும் ஒரு சேர திருப்தியை தருகிறதோ அதுவே சரியான முடிவு. அந்த தெளிவு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ரகசிய மொழி. அதை சரியாக தெரிந்து கொண்டால் நீங்கள் எதிலும் தோற்க மாட்டீர்கள். எதிர்காலத்துக்கான விதை. நீங்கள் ஒரு சிறிய குறிப்பேட்டில் உங்கள் எதிர்கால திட்டங்களை மிக துல்லியமா எழுதி வைங்க. நீங்க என்ன இலக்கில் அடைய விரும்புகிறீர்களோ அதுக்கு என்னென்ன வழிகள் தேவை என்பதை பட்டியலிடுங்க. அந்த பேப்பரை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. இது உங்கள் கனவுகளை ஒரு நோக்கத்தோடு பார்க்க வைக்கும். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாற்றத்தின் ஆற்றலோடு இணைந்து வெகு விரைவில் நிஜமாக மாறும். கன்னிராசி நேயர்களே, இவை அனைத்திலும் நீங்க கடைபிடிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு வெறும் ஒரு நாளாக மட்டும் இருக்காது. அதாவது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனை அமையும். உங்கள் அறிவும் நம்பிக்கையும் இந்த வழிமுறைகளும் இணையும் போது எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது. நீங்கள் அறிவால் உலகில் வெல்ல பிறந்தவர்கள். இந்த வெற்றியின் நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. கன்னிராசி நேயர்களே, இத்தனை பகுதிகளாக நாம் மகிமையும் அந்த நாளில் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களையும் மிக விரிவாக பார்த்தோம்ங்க. இது வெறும் ஒரு நாள் அல்ல, உங்க வாழ்க்கை புத்தகத்துல நீங்க எழுத போகும் ஒரு புதிய மற்றும் பிரம்மாண்டமான அத்தியாயம். கோள்களின் இந்த மகா சங்கமும் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை உங்கள் கூர்மையான அறிவுத்திறனோடும் ஆழ்ந்த திட்டமிடலோடும் எதிர்கொள்ளுங்க. உங்க அறிவும் உழைப்பும் பிரபஞ்சத்தின் ஆசையோடு இணையும் போது வெற்றி உங்களை தேடி வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்று நீங்கள் விதைக்கும் இந்த நம்பிக்கையின் விதை நாளை உங்கள் வெற்றி கனியாக பழுக்கும். உங்களின் பொறுமை, நுணுக்கமான அணுகுமுறை மற்றும் பிரபஞ்சத்தின் ஆசி ஆகியவை ஒன்றையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் மிக சந்தன நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. குழப்பங்கள் அனைத்தும் உங்கள் அறிவால் கரைந்து போகும். உங்கள் வாழ்வில் புதிய கதவுகள் அகலப்போகும். வெற்றி உங்கள் வசமே வந்து சேரும். ஜோதிடத்தின் நுணுக்கங்களையும் உங்கள் ராசிக்கு ஒளி வீசும் ரகசியங்களையும் இத்தகைய அரிய கிரக மாற்றங்களின் பலன்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அப்படி என்றால் எங்களது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உற்ற நண்பனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம பகிர்ந்துவிடுங்க. உங்கள் அன்பான கருத்துக்களும் ஆதரவுமே எங்களின் அடுத்தடுத்த படைப்புகளுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. வாருங்கள், இந்த வெற்றி பயணத்தில் இணைந்து பயணிப்போம். உங்கள் வாழ்க்கையில் என்றும் அமைதியும் அறிவும் செல்வமும் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.